தன்னையே தொழுது வணங்குகின்ற, எல்லா காலமும் தன் மீது தவக்குள் வைத்திருக்கக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய 2 நியாமத்துக்கள். ஒன்று, உலகத்தின் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றியுள்ள பயமில்லாத, தங்கு தடை இல்லாத ரிசுக். இன்னொன்று, மறுமையில் எல்லா விதமான முசீபத்துக்களை விட்டு பாதுகாப்பு பெற்ற சொர்க்கம், அதில் உன்னதமான இன்பம். உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பல நேரங்களில் ரிசுக்குடைய விஷயத்தில் ஒரு மூமினை சோதித்தாலும், மறுமை நாள்ல சோதனை அப்படின்றது ஒரு மூமினுக்கு கண்டிப்பாக துளி கூட ஏற்படாது. சோதனை அப்படின்றது துளி கூட, உலகத்தின் வாழ்க்கையில மட்டும்தான் இந்த சோதனை வேதனை அப்படி இப்படின்றதெல்லாம். மறுமை நாள்ல தன்னை நம்பியவனை அல்லாஹு தஆலா ஒரு துளி கூட, எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, சொர்க்கத்தில் இருப்பான், எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு பறவை பறந்து செல்லும், சாப்பிட உகந்த பறவை. அந்த பறவையை நினைத்தாலே அவன் முன்னால் பொரித்த மாமிசமாக, சுவை மிகுந்த மாமிசமாக அவன் முன்னாடி வைக்கப்படும். அதே போல கனிவர்க்கங்களை பார்ப்பான், சோலைகளில் பூத்து குலுங்குகின்ற மலர்களையும் பழங்களையும் பார்ப்பான். எட்டி பறித்தால் கூட அவனுக்கு கஷ்டம் என்று நினைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அந்த மரக்கிளையை இவன் பக்கம் வரச் செய்து இவனை பறிக்க செய்வான். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய இன்பங்களை சொன்னார்கள். உலகத்தின் வாழ்க்கையிலும் அவனுக்கு தங்கு தடை இல்லாத ரிசுக்கை அல்லாஹ் தஆலா தருகிறான். அந்த தங்கு தடை இல்லாத ரிசுக்கு அவன் மட்டுமல்ல, உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்தான் என்ற ஒரு வசனத்தை தான் அவர் ஹாபிஸ் அவர்கள் ஓதினார். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகளில் இருந்து அனைத்து உயிரினங்களும் அந்த ரிசுக்கு நிர்ணயம் செய்யப்படாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்வார். அரபுலகத்துல ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தார் அல்லாஹ்வை துஆ செய்யும் போது, நம்மெல்லாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோமா இல்லையா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்லி. அவங்க எப்படி சொல்லுவாங்களாம், காக்கை குஞ்சுகளுக்கும் உணவளிக்கக்கூடிய எங்கள் இறைவனே உனக்கே எல்லா புகழும்டுவாங்களாம். அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, ஏன் இப்படி சொல்றீங்க, பர்டிகுலர் காக்கையை மட்டும் குறிப்பிட்டு, காக்கை குஞ்சை மட்டும் குறிப்பிட்டு சொல்றீங்களே, உலகத்துல எல்லாத்துக்கும் தானே ரிஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஏன் அப்படி சொல்றீங்கன்னும் போது அவங்க சொன்ன பதில் உண்மையிலேயே மெய்சிலிர்த்து போனது. என்ன பதில சொல்றாங்கண்டா, பொதுவாக இந்த காக்கைட்ட ஒரு கெட்ட புத்தி ஒண்ணு இருக்கும், நிறைய கெட்ட புத்தி இருக்கும். அதுல ஒரு கெட்ட புத்தி என்ன கெட்ட புத்தின்னா, முட்டையை வச்சு அடகாக்கும். அடகாத்து குஞ்சு பொறிக்கின்ற நேரம் ஆண் காகமும் பெண் காகமும், தாயும் தந்தையும், அந்த முட்டையினுடைய வெடிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். வெடித்த உடனேயே குஞ்சுகள் வெளிவருகின்றன. குஞ்சுகள் எந்த நிறத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், கருப்பாலாம் இருக்காது, கருப்பா தான் இருக்கும். ஆனா கண்ணங்கரையல்ன்ற கருப்பம்மா தாண்டி ஒரு விதமான சிகப்பு, மனதுக்கு பிடிக்காத ஒரு சிகப்பு. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றதாக இருந்தா, நவாப்பழம், நாகப்பழம் சாப்பிட்டிருக்கீங்கல்ல, அந்த நாகப்பழம் என்ன கலர் இருக்குதோ அதை உடைச்சு பார்க்கும்போது என்ன கலர், அதாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குது, இது ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த காக்கை கொஞ்சம் பார்க்கும்போது தெரியும். மோஸ்ட்லி அப்படி விழாது, விழுந்தால் நீங்கள் பாருங்க. இதை பார்த்துட்டு இந்த தாய்க்காகமும் தந்தைக்காகமும் என்ன நினைக்குமா, இது என்ன வஸ்து, இது நம்ம குழந்தையாக இது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 2 காகமும் என்ன செய்யுமா, பறந்து விடுமா, அந்த கூட்டை விட்டே பறந்து விடுமா. அந்த கூட்டை விட்டே என்ன செஞ்சிருமா, விரண்டோடிடுமா, இது நமக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த குறுகிய காலகட்டத்தில் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பேருபகாரம் பாருங்க. அந்த காகங்களுக்கு இயல்பிலேயே தன் தாயும் தகப்பனும் தான் பிறந்த உடனே இருக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சோ என்னமோ, தன் தாயை கூப்பிடுவதை போல, தன் தாயை அது கூப்பிடுவதை போல அதற்கு நேர் எதிர்மாறாக அது அல்லாஹ்வை அழைக்குமா. இந்த குஞ்சு என்ன செய்யுமா, அல்லாஹ்வை அழைக்குமா. அல்லாஹ்வை அழைக்கும் போது ரப்புல் ஆலமீன், பெற்ற தாயினும் மேலான அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், அந்த குஞ்சுகள் கூடுகள் இருக்கிறது அல்லவா, குஞ்சுகள் வசிக்கின்ற கூடுகள், அந்த கூடுகளை சுற்றி ஒரு விதமான கொசுக்களை உழவ விடுகிறான். அந்த கொசுக்களையும் உழவ விடுறது மட்டும் இல்லை, அவைகள் கண் தெரியாது, காக குஞ்சுகளுக்கு கண் தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், வாயை பொளந்துகிட்டே இருக்கும். வாயை பொளந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அந்த கொசுக்களை அதன் வாயிலேயே சென்று விழ வைக்கிறான். தொடர்ந்து விழ வைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அது சாப்பிட 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 அந்த சத்துக்கள் உள்ளே சேர சேர ஒரு 10 அல்லது 12 நாட்களுக்குள்ளாக முழுமையான ஒரு காக குஞ்சாக அது மாறி விடுகிறது. கொஞ்சம் ரெக்க வளர ஆரம்பிச்சிருது. நவாப்பழம் மாதிரி ஒரு மாதிரி கருகருகண்டு கருஞ்சவப்பில் இருந்த அது கருப்பாக மாறுகிறது.
தாயும் தந்தையும் அதற்கு பிறகுதான் ஏதோ ஒரு உள்ளுணர்வில் அங்கே வருகிறார்கள். வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் அது என்ன செய்யுமா, தொடர்ந்து தீவனத்தை அதுகளுடைய வேலையை தொடர்ந்து செய்யுமா, இதான் நம்முடைய புள்ள அப்படின்ற மாதிரி. நல்ல அந்த அரபுகள் அப்படி சொன்னாங்களாம், இவ்வளவு வித்தியாசமாக ரப்புல் ஆலமீன் ஒரு சின்னஞ்சிறிய உயிருக்கு ரிசுக்கை தரும்போது ஏன் அதை நாங்கள் வர்ணித்த அந்த ரப்பை நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் சொன்னதாக வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, பொதுவாக ஒரு மூமின் தன்னுடைய ரிசுக்கை பற்றி பெரும் கவலைப்படவே கூடாது. பஷாரத் என்று சொல்லக்கூடிய நற்செய்தி அவனுக்கு சுப செய்தி கொண்டுகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். சில பேர் பெண் குழந்தை பிறந்துட்டா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயப்படுவோம். அது ஒண்ணுக்கு மேற்பட்ட குழந்தை பிறந்துடுச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. நான் கேட்கிறேன், அப்பிள்ளைகளை நீங்கள் உற்பத்தி செய்யவில்லை, அந்த பிள்ளைகளுடைய வடிவத்தை நீங்கள் உற்பத்தி செய்யவில்லை, அந்த பிள்ளைகளை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் தான் அவைகளுக்குண்டான ரிசுக்கை, அவைகளுக்குண்டான எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறார். அதனால உலகத்தினுடைய முஸ்லிம்களை பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுமோ, பரிபூரணமான தொழுகையும் இபாதத்தும் உங்களுக்கு தொடர்ந்த திக்ரும் இருக்கும்போது ரிசுக்கை பற்றியுள்ள கவலையே இல்லாமல் நீங்கள் வாழலாம் சகோதரர்களே, வாழலாம். அதற்காக பிரத்யேகமான திக்ருகளை நமது நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு அனைத்து நம்முடைய பெரியார்கள் நமக்கு கற்றுத் தந்தாங்க. ஒரு ஆயத்து ஒன்று வரும் பாருங்க, வல்லாஹு கைருர் ராஸிகீன், வல்லாஹு கைருர் ராஸிகீன், வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் தான் உணவளிப்பவர்களிலேயே சிறந்தவன். நீ ஒரு காலகட்டத்துக்கு பிறகு முடிஞ்சிடும். தாய் தப்பனா இருக்கிறோம், எல்லா காலமா ரிஸ்க் கொடுத்துக்கிட்டு இருப்போம் நம்ம பிள்ளைக்கு. அவன் கல்யாணம் முடிகின்ற பருவம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் வேலைக்கு போற வரைக்கும் அவனுக்கு ரிஸ்க்கான பொறுப்பை நம்ம எடுத்திருப்போம். 100ல ஏதோ ஒரு 5-10 பேர் தான் காலம் முழுக்க தன் மகனுக்கு ரிஸ்க கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வைப்பாங்க. பெரும்பாலான மக்கள் கிடையாது. அப்ப அதற்குண்டான ரிசுக்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்குள்ள ஆற்றலை தந்து அவனை ரிசுக்கை தேட வைத்து தருகிறானா இல்லையா? அதனால எதிர்காலத்தை பற்றி உள்ள பயம் இல்லாமல் வல்லாஹு கைருர் ராஸிகீன் என்ற இந்த பதத்தை அதிகம் ஒரு மூமின் உச்சாடனம் செய்து கொண்டே இருக்கணும். என் ரப்பு எனக்கு ரிசுக்கு தரக்கூடியவன், ரிசுக்கு தருபவன் இல்லையா, அவன் தான் சிறந்தவன். அதோட சேர்த்து சொல்ல சொன்னாங்க, வல்லாஹு கைருர் ராஸிகீன் யா ரஸாக், உணவளிப்பவர்களில் சிறந்தவனே, உணவளிக்கக்கூடிய ரஸாக்கே, எனக்கும் என் சந்ததியினருக்கும் நீயே உணவு தான். இந்த திக்ரை தொடர்ந்து நம்ம செய்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு பெனிஃபிட் எழுதுறாங்க. அவனோடு மட்டும் முடிந்ததில்லை, அவனுக்கு பிறகு வரக்கூடிய வம்சாவளியினரை கூட பிறரிடத்துல கையேந்தக்கூடிய நிலையில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! ஒரு காக்கை குஞ்சுக்கே அது தன்னை அழைத்தது என்பதற்காக ஒரு விதமான உணவு கொசுக்களை அதன் வாயில் சென்று ஊட்டிய அந்த ரப்புல் ஆலமீன் அவனை சுற்றி சுற்றி வரக்கூடிய உனக்கு தரமாட்டான் என்பது யார் சொன்னது? அல்லாஹ் தருகிறான். அவனை துதிக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் தருகிறான். நம்பிக்கையை மட்டும் குறைச்சிடக்கூடாது. வஸ்துக்களை பற்றியுள்ள நம்பிக்கை, படிப்பு, நான் செய்த உழைப்பு அப்படின்னு ஒருத்தன் நினைச்சிட்டாலே முடிஞ்சு போகும். என் ரப்பு எனக்கு தர்றான், இந்த படிப்பை ஒரு காரணமா வச்சான், இந்த வேலையை ஒரு காரணமா வச்சான்ற அந்த ஒரு எண்ணப்பாடு அவனுக்கு தங்கு தடை இல்லாத ரிசுக்கை பெற்று தந்து விடும். சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் அவனை நம்பி வாழக்கூடிய அனைத்து மாந்தருக்கும் வறுமை இல்லாத, பொருளாதார நெருக்கடி இல்லாத ரிசுக்கை தந்தருள்வானாக. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து சொல்லித்தந்த நமக்காக துவா செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.